என்னுடைய இந்த சேனலின் பெயர் செக்யுலர் மேட்டர்ஸ். செக்யுலர் என்றால் மத சார்பற்ற அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது என்னுடைய வீடியோக்களில் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற குறைகளை பற்றி மட்டும் பேசுகிறேன், இந்து மதத்தில் இருக்கிற குறைகளை நான் சுட்டி காட்டுறதில்லை அப்படின்னு கிறிஸ்தவங்களில் சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுவும் முக்கியமாக கிறிஸ்தவர்கள் இந்து மதத்தை பற்றி அவதூறாக ஏதாவது பேசும்போது, உங்கள் கிறிஸ்தவத்தில் இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் பிற மதங்களை பற்றி பேசுகிறீங்கன்னு நான் அவங்களுக்கு பதில் கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு சமீபத்தில் ஒருத்தர் நான் இந்து மதத்துக்கு ஆள் சேர்க்குறேன் அப்படின்னு ரொம்ப பகுத்தறிவோடு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கார். அதனால் இந்த வீடியோவில் அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தெளிவான பதிலை கொடுக்க விரும்புகிறேன். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் இந்து மதத்தில் இருக்கிற தவறான நம்பிக்கைகளை பார்த்து அதை விட்டு வெளியில் வந்துட்டேன். ஆக இந்து மதத்துக்கு நான் போகவும் மாட்டேன், யாரையும் இந்து மதத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லவும் மாட்டேன். இப்போது என்னுடைய எல்லா வீடியோக்களையும் பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுமே, இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் ஆகிய அனைத்து மதங்களும் மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட கட்டுக்கதைகள்னு நான் சொல்கிறேன். அதனால் இதுதான் என்னுடைய நிலை. சரி, அப்படின்னா செக்யுலர் மேட்டர்ஸ் அப்படின்னு மத சார்பற்ற பெயரை வச்சுக்கிட்டு ஏன் குறிப்பாக கிறிஸ்தவத்தில் இருக்கிற பொய்கள், முரண்பாடுகளை பற்றி மட்டும் பேசுகிறேன்? காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத சார்பற்ற கொள்கை என்றால் இந்து மதத்தை மட்டும் தாக்கி பேசணும், மற்ற மதங்களை பற்றி தாக்கி பேசக்கூடாது, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பகுத்தறிவுவாதிகள் இந்து மதத்தை தான் தாக்குவாங்களே தவிர கிறிஸ்தவத்திலும் இஸ்லாமிலும் உள்ள அடிப்படை பிரச்சனைகளை பற்றி வாய் திறக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த பகுத்தறிவுவாதிகளை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கூட்டங்களுக்கு கூட்டிகிட்டு போய் பேச வைக்கிறாங்க. சில சமயங்களில் கிறிஸ்தவர்களையும் பகுத்தறிவுவாதிகள் விமர்சிப்பாங்க. எந்த விஷயத்தில் தெரியுமா? நீங்கள் இந்துக்களாக இருந்தப்போ பின்பற்றி வந்த சாதி கொள்கையை, நாடார், வன்னியர், முதலியார் போன்ற சாதி கொள்கைகளை இன்னும் விடாமல் இருக்கிறீங்களே, இது முறையா அப்படின்னு கிறிஸ்தவங்களை பார்த்து பகுத்தறிவுவாதிகள் கேள்வி கேட்பாங்க. அந்த விஷயத்தில் விமர்சிப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, பைபிளின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க மூட நம்பிக்கைகளை பற்றி ஒன்றும் பேச மாட்டாங்க. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற பகுத்தறிவுவாதிகளுக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற குறைகளை பார்க்காத விதத்தில் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. பைபிள் வசனத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா, இந்த உலகத்தின் அதிபதி தமிழ்நாட்டில் உள்ள பகுத்தறிவாளர்களின் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறாங்களே கிறிஸ்தவங்க, செக்யுலர் மேட்டர்ஸ் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் கிறிஸ்தவ மதத்தை பற்றி மட்டும் தாக்கி பேசுகிறீங்க? மத சார்பற்றவர் என்றால் எல்லா மதத்தையும் தாக்கி பேச வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இவங்க இதே கேள்வியை பகுத்தறிவாளர்கள்ட்ட கேட்கலாம்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற பகுத்தறிவாளர்கள்ட்ட போய், கிறிஸ்தவர்கள் ஏன் நீங்கள் பகுத்தறிவுவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இந்து மதத்தை பற்றி மட்டும் தாக்கி பேசுகிறீங்க? கிறிஸ்தவத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறதில்ல அப்படின்னு கேட்குறது இல்லையே. கிறிஸ்தவத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் அதை நான் சுட்டி காட்டுறப்போ, ஏன் கிறிஸ்தவ மதத்தில் உள்ள குறைகளை மட்டும் பேசுகிறீங்க, இந்து மதத்தில் இருக்கிற குறைகளை ஏன் பேசுகிறதில்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கே தெரியுது கிறிஸ்தவ மதத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் அந்த பகுத்தறிவுவாதிகள்கிட்ட கேட்கணும் இல்லையா, இந்து மதத்தை மட்டும் ஏன் தாக்குறீங்க, கிறிஸ்தவத்தில் ஏராளமான பொய்கள் இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது, மூடநம்பிக்கைகள் இருக்குது, அதை ஏன் நீங்கள் தாக்கி பேசுகிறதில்லன்னு? உண்மையில் மத சார்பின்மை என்றால் உலகத்தில் முதன்மையாக ஏமாற்றி கொண்டிருக்கும் மதங்களை பற்றி விமர்சித்து பேசணும். உண்மையில் பகுத்தறிவு என்றால் உலகத்தில் அதிக மூட நம்பிக்கைகளை உருவாக்கிய கிறிஸ்தவத்தை விமர்சிக்கணும். அதைத்தான் நான் பண்ணுறேன். இந்து மதத்தில் ஜாதி பாகுபாடு இருக்குது, ஆனால் உலகத்தில் முதலாவது ஜாதி பாகுபாட்டை உண்டாக்கியது கிறிஸ்தவர்களின் பைபிள். இதை பற்றி தான் கடந்த 2 வீடியோக்களில் பேசியிருக்கேன். அதை மறுக்க முடியாமல் ஜாதி பாகுபாட்டை உண்டாக்குனது பழைய ஏற்பாட்டு கடவுள், நாங்கள் அந்த கடவுளை கும்பிடுறதில்லை அப்படின்னு கிறிஸ்தவங்க தங்களுடைய சொந்த கடவுளையே 2ஆக பிரித்து மறுதளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமா, பொய்யான சரித்திரங்களை உண்டாக்குனது கிறிஸ்தவ மதம். விஞ்ஞானத்துக்கு எதிராக பொய்களை பரப்பியது கிறிஸ்தவம். பாம்பு பேசிச்சு, கழுதை பேசிச்சு அப்படின்னு கட்டுக்கதைகளை உண்டாக்குனது பைபிள். பிற மதங்களை குறித்து இழிவாக பேசிக்கிட்டு தங்களை உயர்ந்தவர்களாக சித்தரித்து காண்பிப்பவர்கள் கிறிஸ்தவர்கள். நாங்கள் வணங்குறது ஒரே ஒரு கடவுள்னு போய் சொல்லிக்கிட்டு 40,000 வித்தியாசமான கடவுள்களை வணங்கி கொண்டிருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர் ஒருத்தர் அந்த மதத்தில் இருக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு விலகலாம் அப்படின்னு யோசிச்சா, நீ உள்ளே விட்டு வெளியில் போனால் உன் நிலைமை முன்னால் இருந்ததை விட மிக மோசமாகும் அப்படின்னு பைபிள் வசனத்தை காமிச்சு பயமுறுத்தி சிந்திக்க விடாமல் செய்யும் மதம் கிறிஸ்தவம். அப்படியே ஒருவேளை யாராவது வெளியில் போயிட்டா உனக்கு கேன்சர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், உன் குடும்பம் நாசமாக போகும் சாபம் கொடுக்கறது கிறிஸ்தவர்கள். எந்த விதத்தில் கிறிஸ்தவம் இந்து மதத்தை விட சிறந்தது சொல்லுங்கள்? இதையெல்லாம் நான் எடுத்து சொன்னால் நான் இந்து மதத்துக்கு ஆள் சேர்க்குறேன்னா அவங்க மதத்தில் இருக்கிற குறைகளை ஏற்றுக்க முடியாதனால என் மேலே இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. கோயில் உண்டியலில் காணிக்க போட்டால் கடவுளின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்து மதத்தின் மூட நம்பிக்கை.
அதே மூட நம்பிக்கை அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது கிறிஸ்தவத்தில். காணிக்கை மட்டும் இல்லை, மாதம் வருமானத்தில் 10ல் 1 பங்கை கொண்டு வந்து கொடுக்கணும், இல்லைன்னா சாபம் வரும் அப்படின்னு பைபிள் வசனத்தை காட்டி மிரட்டுறாங்க. இது தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற பகுத்தறிவுவாதிகளுக்கு? இந்து மதத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக இந்து மதமே சரியில்லை அப்படின்னு தானே பகுத்தறிவுவாதிகள் சொல்கிறாங்க. அப்போ இது போல் பிரச்சனைகள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறப்போ அதை மட்டும், அதாவது கிறிஸ்தவத்தில் சில கள்ள பாஸ்டர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தனியாக எடுத்து காமிக்கிறது. கிறிஸ்தவ மதத்தில் பிரச்சனை இல்லை, சில பாஸ்டர்ஸ் சில போதகர்கள் இப்படி ஏமாத்துறாங்கன்னு தனியாக ஏதோ அவங்க மட்டும் பிரச்சனை மாதிரி. பிரச்சனையே பைபிளில் தான் இருக்குது. அவங்களுடைய மதத்தின் அடிப்படை நூல் இருக்கு இல்லையா, புனித நூல், அதிலிருந்து தான் எல்லா பிரச்சனைகளும் வருது. அப்போ தனியாக ஏதோ ஒரு பாஸ்டர் ஏமாத்துறார், ஏதோ ஒரு போதகர் தவறாக போதிக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. அடிப்படையிலேயே கிறிஸ்தவத்தில் பிரச்சனைகள் இருக்குது, எல்லா பிரச்சனைகளும் அதுதான் அங்கங்கே வெளிப்படுது. இப்போ இந்து மதத்தில் மனோரீதியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தகுந்த சிகிச்சை கொடுக்காம பேய ஓட்டுறாங்க. இது கிறிஸ்தவத்தில் ஒரு தொழிலாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. நரம்பியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்காம அவங்களுக்கு அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு அப்படின்னு முத்திரை குத்தி அவங்கள போட்டு அலக்கழிக்கிறாங்க கிறிஸ்தவ சபைகளில். ஏன் தெரியுமா? ஏன்னா இயேசு அப்படி பண்ணாருன்னு பைபிள் சொல்லுது. 2000 வருஷங்களுக்கு முன்னால் அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்தில் அப்படி தவறான நம்பிக்கைகள் இருந்ததுனால பைபிளில் அப்படி தப்பாக எழுதி வச்சுருக்கிறாங்க. அதை இன்னும் நம்பிக்கிட்டு அறியாமல் இப்போவும் பேய் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. இந்து மதத்தில் பரம்பரை சாபம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது ஒரு தவறான நம்பிக்கை. அதே நம்பிக்கை கிறிஸ்தவத்திலையும் இருக்குது. 6000 வருஷத்துக்கு முன்னால் 2 பேர் ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால இன்றைக்கி பிறக்கிற குழந்தைங்க பாவிகளை பிறக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. இதை விட மூடத்தனம் ஏதாவது இருக்குமா? இப்போவும் நான் இந்து மதத்துக்கு போக மாட்டேன், யாரையும் இந்து மதத்துக்கு போங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்து மதத்தை விட கிறிஸ்தவம் சிறந்ததான்னு கேட்டிங்கன்னா, இந்து மதம் எவ்வளவு பேரை முட்டாளாக்கி வச்சுருக்குதோ அதை விட அதிகமான பேரை ஏமாற்றி முட்டாளாக வச்சுருக்கிறது கிறிஸ்தவம். அந்த விதத்தில் கிறிஸ்தவம் நிச்சயமாக இந்து மதத்தை விட சிறந்தது அப்படிங்கிறது என்னுடைய பதில்.